முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த நிலையை எடுத்துட்டாங்க. மமதா பானர்ஜி எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ் எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, பெரும்பாலும் வேற யார் இருக்கா? வேற எந்த கட்சி போய் ஆதரிக்கிறதுக்கு இருக்காங்க? நீங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி, சிராஜ் பாஸ்வானுடைய கட்சி, பீகார்ல இந்த மாதிரி ஒரு 2 கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க தானே. அவங்க என்டிஏல இருக்கிற கட்சிகள் மட்டும்தானே ஆதரிக்கிறாங்க. என்டிஏக்கு வெளியில யார் ஆதரிக்கிறா? அப்படி இருக்கும்போது இதை கொண்டு வரதுடைய நோக்கம் என்ன? ஒன்று, நீங்கள் தில்லுமுள்ளுகள் செய்து நிறைவேற்ற வைக்கணும். மோடி கேரண்டியை மக்கள் ஒத்துக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்காக மோடிக்கு அது தோல்வி. 400 இடங்கள் கிடைச்சிருந்தா தான் அது வெற்றி. குறைந்தது அரசமைப்பு சட்டத்தை திருத்துற அளவுக்காவது வந்திருக்கணும். இதுக்கு முந்தைய தேர்தலை காட்டிலும் குறைந்த இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. தனிப்பெரும்பான்மையே பாஜகவுக்கு இல்லை. எனவே நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அப்படி இல்லையே. ஆக நீங்கள் மக்கள் கொடுக்காத வெற்றியை நீங்கள் அபகரிக்க முயற்சிக்கிறீங்க.